அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வெயில் காலத்துல எல்லா பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் தேவன் தந்து நம்மை நடத்தி நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கடந்து போகவும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க? கிருபை பாராட்டி இருக்கிறார். பீஸ்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து நம்மை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றிகளை சொல்லி அவரை துதித்து அவரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 6வது மாதம் வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகள், நிறைய மாற்றங்கள், தேசத்தில் ஒரு மாற்றங்கள், அரசியல் சூழ்நிலையில் ஒரு மாற்றங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களையும் தகப்பன் உங்களுக்கு இந்த நாட்கள் அவர் கட்டளை இடுவாராக. இந்த நாளுக்குண்டான தேவ வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை திரும்ப அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கனமும் அந்த கிருபைகளும் நாம் பெருக்கிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க? உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 71ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எப்பொழுதும் வந்தடைகிற கண்மலையாக இருக்கிற என்னை இரட்சிப்புக்கு கட்டளையிடுகிற என் தேவன் எனக்கு கோட்டையும் கண்மலையுமாக இருக்கிறார். சங்கீதம் 71ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் வந்தடைகிற கண்மலை, என்னை இரட்சிப்புக்கான கட்டளை இடுகிறவர், நீர் என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறேன். என்னுடைய நெருக்க காலங்களிலும் என்னுடைய உபத்திர காலங்களிலும் எனக்கு நல்ல கண்மலையாக இருந்து, நல்ல மெய்ப்பராக இருந்து, நல்ல ஆசாரியராக இருந்து என்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு மிகவும் ஆழமானது. தேவனுடைய சமூகம் எனக்கு மிகப்பெரிய கோட்டையும் துருவமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சமூகம்தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. அது கேளுங்க இல்லையா? மோசே ஆரோன் வனாந்திரத்தில் கடந்து போனாலும் தேவன் அவர்களோடு கூடவே இருந்தபடினால் அங்கு ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம், ஜனங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நிந்தைகள் எல்லாம் துடைப்பதற்கான கண்மலையான கிறிஸ்து அவர்களுக்கு முன்னாடி கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நம்முடைய அருளாளர் இயேசு சுவாமி இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்தமான வேதாங்க நமக்கு சொல்லுகிறது. அப்போ நீ போகிற வழியிலும், நீ இருக்கக்கூடிய வேலை ஸ்தலங்களிலும், உன் குடும்ப வாழ்க்கையிலும், உன் திருச்சபைகளிலும் உனக்கு எப்பொழுதும் ஒரு கண்மலையான கிறிஸ்து கூடவே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டார். ஏன்னா அவர் உனக்கு அரணான கோட்டையமாக இருக்கிறார். ஏன்னா உங்களை ரட்சித்த தேவன், உங்களை ரட்சிப்புக்குண்டான வழிக்கு நேராக நடத்தின ஒரு தேவன். அப்ப இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்கள் ரட்சிப்புக்கேற்ற நல்ல பாத்திரமாக இருக்க வேண்டும். அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் என்ன செய்வேன்? அவர் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை இன்னும் அதிகமாக துதித்து அவருக்காக உண்மையாக வாழ்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கடவுள் செய்திருக்கிற நன்மைகள், கடவுள் தந்திருக்கிற அந்த மகத்துவங்கள், கடவுள் தந்திருக்கிற அந்த கிருபைகள், கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவனுக்கு நாம் உண்மையும் உத்தமமாக இருந்து அந்த கண்மலையான கோட்டைக்கு நம்ம என்ன நன்றி கடன் செலுத்துவோம் என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் இந்த தேவனுக்காக, திருச்சபைக்காக நான் என்ன பணியாற்றி கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு அவருக்காக சபைக்குள் ஒரு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறனா, இல்லை சபையுடைய ஊழியரோடு கூட இணைந்து எதையாவது பணியாற்றி கொண்டிருக்கிறனா, இல்லை உடல் உழைப்பு கொடுக்கிறனா, ஜெபத்தை கொடுக்கிறனா, பொருளாதாரத்தில் தாங்குகிறனா, எந்த வகையில தேவன் அந்த திருச்சபையில் நான் பெற்றிருக்கிற நன்மைக்கு நான் என்ன பணியாற்றுகிறேன், என்ன செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து
உங்களை இரட்சித்த தேவனுக்கு, உங்களுக்கு கண்மலையாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு கோட்டையாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவை விட்டுவிடாதபடி அவருடைய காரியத்தை செயல்படுத்துங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவாராக. ஆமேன். God bless you.